இல்ல அவங்க முதல் முறையா சந்திக்கிறதுனால சிக்கலா பாக்குறாங்க. அது மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி 22 கட்டளைகள் போட்டது உண்டு, கேள்விகள் எழுப்பியது உண்டு. அது கிடைக்காம போய் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம். நம்ம நான் வாழ்த்துக்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், மீண்டும் சொல்லுகிறேன். அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தாச்சு ஆப்பிள் ஐபோன் 16, 16 பிளஸ். நம்ம ஊர்ல எவ்வளவு ரேட்டு தெரியுமா? ஆப்பிள் 16, 16 பிளஸ்ல அப்படி என்னதான் புது சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். உலகம் முழுக்க இருக்கிற பல பேர் ஆப்பிள் 16 சீரீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஎஸ் கலிபோர்னியால நடந்த இட்ஸ் க்ளோ டைம் நிகழ்வுல இந்த 16 சீரீஸ் ஸ்மார்ட் போன்கள் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபோன் 16 பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், இது வரலாற்றுல ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் அந்த நிறுவனத்துடைய தலைவர் டிம் குக் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. கேமரா தானே ஐபோன்ல ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அண்ட் இந்த போன்ல பாத்தீங்கன்னா கேப்சூல் டிசைன்ல 2 கேமரா கொடுத்திருக்காங்க. பிளாஷோட சேர்ந்து இந்த போன் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. கருப்பு, வெள்ளை, பிங்க், கிரீன் அண்ட் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஐபோன் 16 பல வண்ணங்கள்ல வரப்போகுது. ஆப்பிள் ஐபோன் 16 6.1 இன்ச் டிஸ்பிளேயோடையும் ஐபோன் 16 பிளஸ் 6.7 இன்ச் டிஸ்பிளேயோடையும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சீரீஸ்ல ஆக்ஷன் பட்டனும் இருக்கு. சிரி சப்போர்ட் உள்ளிட்ட அம்சங்களை ஆக்ஷன் பட்டன் மூலியமா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல கூடுதல் சிறப்பம்சமா பாத்தீங்கன்னா போன்ல புதுசா கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஆப்பிள் ஐபோன் 16 ஏரோஸ்பேஸ் தர அலுமினியத்தோட தயாரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் போன் ஹேங் ஆகாம இருக்கிறதுக்கு புதுசா ஒரு A18 சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கூடுதல் சிறப்பம்சமா இந்த போன்ல ஆப்பிள் ஏஐயும் இடம் பெற்றிருக்கு. இது மூலமா போட்டோ வந்து நம்ம எடுத்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அது ஸ்டிக்கரா கூட நம்ம மாத்திக்கலாம். கேமரா பக்கம் அப்படியே நம்ம திரும்பி பார்த்தா அது வந்து ஸ்பெஷல் அம்சமா பார்க்கப்படுதுங்க. 48 MP மெயின் கேமரா, 12 MP டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமா அதிகபட்ச தரத்தில் குறைந்த மெமரி கொண்ட புகைப்படங்களை எடுக்க முடியும். குறிப்பாக 12 MP டெலிஃபோட்டோ கேமரா மூலியமா ரொம்பவே நுண்ணிய பொருட்களை கூட தெளிவாக படம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே A18 தொழில்நுட்பம் மூலியமா அட்டகாசமான கேமிங் அனுபவத்தை உணரும்படி இது உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம ரொம்ப நேரமா யூஸ் பண்றதுக்கு ஆப்பிள் போன்ல கூடுதல் பேட்டரி லைஃப் வழங்கும் வகையில